fundamental rights. So fundamental rights part 3 of the constitution. 6 fundamental rights இருக்கு மொத்தம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18. நம்ம இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாப்பிக்கில் நம்ம டீட்டெயில்டாக இதெல்லாமே என்னென்ன ஆர்டிகல்ஸ் என்னென்ன ஒன்றொன்னா வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19 to 22. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 23-24. Right to freedom of religion article 25 to 28. Cultural educational rights article 29 to 30. Constitutional remedies article 32. Okay, so இப்போ வந்து fundamental rights பற்றி பார்க்கலாம். It is meant for promoting the idea of political democracy. ஸோ ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை கொடுக்கறது தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ரைட் எனக்கு கொடுத்துட்டாங்க, இப்போ வந்து ரைட் டு ஃப்ரீடமில் எனக்கு ரைட் டு ஸ்பீச் கொடுத்துட்டாங்க, ஆர்டிகல் 19 ரைட் டு ஸ்பீச் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றி வேணாலும் பேசலாமான்னா கிடையாது. அதுக்கு தான் இங்கே வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ லிமிட்டேஷன்ஸ் ஆன் த டைரனி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஆர்பிட்ரரி லாஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். ஸோ இதில் வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சருடைய லாஸ் மேலே நீங்கள் லிமிட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஸ்டேட் வந்து நீங்கள் இந்த மினிஸ்டரை பற்றியோ சீஃப் மினிஸ்டரை பற்றியோ நீங்கள் வந்து கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா கொண்டு வர முடியாது. ஏன்னா இது வந்து அகெயின்ஸ்ட் ரைட் டு ஸ்பீச்குள்ளே வந்துடும். ஸோ இது வந்து லெஜிஸ்லேச்சர் மேலே ஒரு லிமிட்டேஷனை கொண்டு வருது. தே ஆர் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். இப்போ நீங்கள் உங்களுடைய ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் போயிடுச்சு, ஏன்னா வந்து இங்கே இந்த கோயிலுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே போகலான்னா கோர்ட்டுக்கு போகலாம். அதுதான் வந்து ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஆர் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட்ஸ் ஃபார் தேர் வயலேஷன். அக்ரீட் பர்சன் கேன் டைரக்ட்லி கோ டு த சுப்ரீம் கோர்ட். ரிட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ரிட்ஸ் ஒரு 4 ரிட்ஸ் இருக்கும். இதை மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக் போகும்போது இதை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஹேபிஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், செர்ஷரி, கோவாரண்டோ 5 ரிட் இருக்கும். ஸோ இந்த ரைட்ஸ்க்காக இஷ்யூ பண்ணுறது தான் ரிட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் கிடையாது, இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாத்துலேயுமே வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நாட் சாக்ரோசாக்கண்ட் அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து இதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை வந்து அமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக அமெண்ட் பண்ணலாம். அதை தான் வந்து நாட் சாக்ரோசாக்கண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Through the Constitution Amendment Act, they can also be suspended during operation of national emergency. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ரைட்ஸுமே வந்து போயிடும் எக்ஸப்ட் ஆர்டிக்கல் 20 and 21. ஸோ ஆர்டிக்கல் 20 and 21 கீழே இருக்கிற ரைட்ஸை தவிர மற்ற எல்லாமே வந்து எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே வந்து உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ இந்த 2021 பார்த்தீங்கன்னா இது ரைட் டு லைஃப் வரும். இது வந்து ரைட் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டிடென்ஷன்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி. ஸோ டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணுறதுக்காக. ஆனால் இது பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணுறதுக்காக இருக்கிறது டிபிஎஸ்பி. இது வந்து ஸ்டேட்ஸுக்காக கொடுத்துருக்கிறது. ஸோ அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுதான் நாவல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார் டிபிஎஸ்பியை. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா பார்ட் 4ல் இருக்குது. 3 ப்ராட் கேட்டகரிஸாக அதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து சோஷியலிஸ்டிக், இன்னொன்று காந்தியன், இன்னொன்று லிபரல் இன்டலெக்சுவல். ஸோ இப்படின்னு இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. They seek to establish welfare state in India. ஸோ இந்த டிபிஎஸ்பியில் கொடுத்துருக்க இந்த ப்ரொவிஷன்ஸை வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி அவங்களுடைய லா மேக்கிங்கில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இட் வில் லீட் டு வெல்ஃபேர் ஸ்டேட். ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டாக இது வந்து அமையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி இல்லாமல் இது நான் ஜஸ்டிசபிள். ஏன் இது நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னா இப்போது
ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்துருக்க ஏதாவது ஒரு ரைட் வந்து உங்களுக்கு மீறியாச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்க ப்ரொவிஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று மீறிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. அதுவே அதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு லாவாக வந்திருக்கு, அது ஒரு லா அப்படின்னா ஒரு சட்டமாக இயற்றியிருக்காங்க அதை தனியாக அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகலாம். அதனால் இதை நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் enforceable by court for their violation. Yet Constitution itself declares that these principles are fundamental in the governance of the country and it shall be the duty for the state to apply this principle in making laws. ஸோ இது வந்து ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் தான். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும் அப்படிலாம் கிடையாது. மினர்வா மில் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி இதோடைய பேலன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் கிடையாது. 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 தான் இதை உள்ளே கொண்டு வருவாங்க. புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4A வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. ஆர்டிக்கிள் 51A கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வரன் சிங் கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷனில் இதை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க டியூரிங் இன்டர்னல் எமர்ஜென்சி ஆஃப் 1975 to 77. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்டிசபிள் தான். ஸோ 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது மொத்தம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 2002 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியை மட்டும் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஒரிஜினலாக வந்து பார்ட் 4A அப்போ கொண்டு வரும்போது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 10 டியூட்டிஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ 11 ஆயிடும் மொத்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்குலர் ஸ்டேட். ஸோ செக்குலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத சார்பு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் செக்குலர் அப்படின்னா. ஆனால் இந்தியாவுடைய செக்குலரிசம் என்ன அப்படின்னா, ட்ரீட் ஆல் ரிலிஜன்ஸ் ஈக்குவலி, எல்லா ரிலிஜனும் வந்து சமமாக நடத்தப்படும், எல்லாத்தையும் வந்து சமமாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இந்தியாவில். ஸோ அதுதான் இந்தியன் மீன்ஸ் ஆஃப் செக்குலரிசம். ஸோ India is a secular state. Hence it does not uphold any particular religion as a official religion of the state. And following provision of the constitution reveal the secular character of the Indian state. So term secular அப்படிங்கிற டேர்மை எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா அதே 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க 1976. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீஆம்பிள் secures all citizens of India liberty of belief, faith, worship. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செக்குலருங்கிற டேர்மை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1976 ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் ப்ரீஆம்பிளில் பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப் அதை வந்து இங்கே சிட்டிசன்ஸ்க்கு செக்யூர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆர்டிக்கிள் 14 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அனைவருக்கும் சமமான சட்டம், சமமாக அனைவரையும் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 15 ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜன். இங்கே ஸ்டேட்டுன்னு சொல்லும்போது கண்ட்ரியை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரிலீஜனை வச்சு நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆர்டிக்கிள் 15. அதே மாதிரி ஆர்டிக்கிள் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் சிட்டிசன் இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கிள் 25 ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ், ரைட் டு ஃப்ரீலி ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ், ப்ரொப்பகேட் எனி ரிலீஜியன்.
ஒருத்தர் எந்த ரிலீஜனை வேணாலும் பின்பற்றலாம், அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லலாம், அதை வந்து அவங்க தொடரலாம், இல்லை ப்ரொபகேண்டா பண்ணலாம். ஆர்டிகிள் 26 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிலீஜியஸ் அஃபேர்ஸை எந்த ரிலீஜனும் வந்து அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகிள் 27 அவங்க வந்து டேக்ஸஸ்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஒரு ரிலீஜனை வந்து இவங்க ப்ரமோட் பண்ணுறதுனால எந்த டேக்ஸும் வந்து பே பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி ஆர்டிகிள் 28 பார்த்திங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூட், ஸோ ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுற எந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லேயும் வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை வந்து நீங்கள் போதிக்கக்கூடாது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 29 இப்போ வந்து மைனாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்காக இது கொடுத்துருப்பாங்க. ரைட் டு கன்சர்வ் தயர் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர். அதுக்கடுத்து அவங்களுக்கான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து அவங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை அட்மினிஸ்டரும் பண்ணிக்கலாம். அதுதான் ஆர்டிகிள் 30. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் 44 எல்லா சிட்டிசன்ஸுக்குமே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது நீங்கள் வந்து ஹிந்துனா இவங்களுக்கு ஒரு கோடு, முஸ்லீம்னா உங்களுக்கு ஒரு கோடு, கிறிஸ்டியன்னா உங்களுக்கு ஒரு கோடு, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே கோடு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கம்ப்ளீட் செப்பரேஷன் ஃப்ரம் ரிலீஜன். அதுதான் வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசம். The negative concept of secularism is inapplicable in Indian situation where the society is multi-religious. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வந்து நான் எந்த ரிலீஜன்னே உங்களை கண்டுக்க மாட்டேன், நீங்கள் எப்படியாச்சும் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா நிறைய கம்யூனல் கிளாஷஸ் நடக்கும் இங்கே. அதனால் எல்லா ரிலீஜனுமே வந்து ஒன்றா ட்ரீட் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. Positive concept of secularism, equal respect to all religion or protecting all religion equally. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓல்டு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், கம்யூனல் எலெக்ட்ரேட் கொடுத்துருப்பாங்கள்ல, 1909 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கம்யூனல் எலெக்ட்ரேட். ஃபஸ்ட்டு முஸ்லீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை வந்து அபாலிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டெம்பரரி ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க.